கனத்துக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே மீண்டுமாய் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் செய்ய வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, அனுதினமுமே நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளுமே ருசிக்க வேண்டும். ஆம், அவரோடு இரண்டர பழகுவதில், கிட்டி நெருங்கி சேர்வதில், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதில் அவர் நல்லவர் என்று புரிந்திருக்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டு நாள், நெருக்கடியான நாள், வியாதிப்பட்ட நாள், மனிதர்களால் கைவிடப்பட்ட போது, இப்படி தோல்விகளின் மத்தியிலையும் நாம் தைரியமாக சொல்லலாம், அவர் நல்லவர் என்று. எப்பொழுதுமே அவர் நல்லவர் தான். பிசாசு நிறைய நேரங்களில் நாம் தோற்று போகும்போது, வீழ்ச்சியான ஒரு பாதைக்கு நேராக போகும்போது, வியாதிப்படும் போது சொல்லுவான், நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்பு வைப்பாரா? அவர் உனக்கு நல்லவராக இருப்பாரா? சொல்லுங்கள் என்று. அன்பானவர்களே, நாம் தைரியமாக சொல்லலாம், நம்முடைய வாழ்க்கையிலே என் இயேசு நல்லவர் என்று. அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை குறித்த ஒரு வெளிப்பாடோடு சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. அவர் இக்கட்டான நேரங்களிலே, துன்ப நாளிலே நமக்கு அரணான கோட்டையாக, காவலாளராக நமக்கு இருக்கிறாராம். அது மட்டும் அல்லாமல் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை, அவரை நம்புவோரை அவர் அறிந்திருக்கிறார் என்று. ஆம், நம்முடைய ஆண்டவரே என்று சொல்லி, அப்பா அம்மை தவிர வேறு யார் இல்லைப்பான்னு சொல்லி நாம் அவரிடத்தில் அடைக்கலம் புகும்போது, தஞ்சம் புகும்போது, அவர்கிட்ட வரும்போது நம்மை பற்றி அவர் நன்றாக அறிந்திருக்கிறாராம். ஆம், நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், என்ன நமக்கு கிடைத்தால் நாம் விடுவிக்கப்படுவோம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புங்கள். அவர் என்றைக்கும் நல்லவர் தான். உங்கள் வாழ்விலே எல்லா விதத்திலும் அவர் நல்லவர் தான். அந்த நல்ல தெய்வத்தின் மேலே இன்னும் நமக்கு ஒரு விஷயம், நம்பிக்கை, விசுவாசம் வரட்டும். அவருக்காக காத்திருப்போம். அவரை நம்பி போன ஒருத்தரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்களும் நம்புங்க, அவருக்குள் உறுதியாக இருங்க. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வாழ்க்கை இன்பமாக இருக்கும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உலகத்தில் நாங்கள் யாரையும் நல்லவர் என்று சொல்ல முடியாதுப்பா. ஆனால் உம்மை மட்டுமே தைரியமாக, நான் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று சொல்ல முடியும். அந்தளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் நல்லது செய்திருக்கிறீர். அதே போல் எங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், இக்கட்டுகள், போராட்ட காலங்களில் நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம், அரணாக, பாதுகாவலராக இருந்து எங்களை நடத்துகிறீர். இதுவரைக்கும் நீர்தான் செய்தீர். இனியும் நீங்கள் தான் எங்களை கரம் பிடிச்சு நடத்துகிறீங்க. எங்கள் வாழ்க்கையை, இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்க்கையை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாய், கேடகமாய் இருந்து வழிநடத்துவதற்காக நன்றி. எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் எங்கள் வாழ்விலே தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.